303 பஸ் விட்டுட்டா போதுமா, தமிழ்நாட்டில் அது மட்டும் வந்து எல்லாம் சரி பண்ணிடுமா அப்படின்னு சில அறிவாளிகள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவாளிகள் விட்ட பஸ்ஸை நீங்கள் பார்க்கலையே, இதோ பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி. பார்த்துட்டிங்களா, பயங்கரமாக இருந்துச்சா? ஸோ சும்மா பஸ் விடுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஆமாம் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதி ஒட்டி விட்டார் பார்த்தீங்களா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் போகிறாங்க. ஒரு நாள் தமிழ்நாடு போகிறதுக்கு இடம் இல்லாமல் சொன்னாங்க. இடம் வச்சு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கர்நாடக தமிழக சார்பாக நன்றியையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மூஞ்சப்போ எங்கே போய் வச்சுப்பீங்க? உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த தமிழ்நாடுன்ற பேரை கொஞ்ச நாளில் இவங்க மாத்திரத்தை ஒரு பிளானில் இருந்திருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆல்ரெடி தமிழ் தாய் வாழ்த்தில் சில வரிகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக சில மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது உண்மையும் கூட. அந்த வரிகள்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. அது ஏன் முக்கியமாக அதை எடுத்தாங்க அப்படின்னு இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா நம்ம மக்களுக்கே முதல்ல தமிழ் தான் இந்த மொழிகளுக்கு தாய் என்பதை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டோம். ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்திலே ஒரு பேராகிராஃப் நம்ம எடுத்துட்டோம். கன்னடமும் கலிதலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே பிறந்து ஒன்றுவள ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே தான் நம்மளுடைய பாட்டிலே எடுத்துட்டீங்க. நம்ம ஆட்களுக்கு எங்க தெரியும்? தெரியாது. இதை பார்க்குற அமைச்சர் பெருமக்கள் இல்லை வேற யாராவது இது உண்மையின் அடிப்படையில் விசாரிச்சு உண்மையாகவே அந்த வரிகள் இல்லை அப்படின்னா அதை சேர்க்கக்கூடியதுக்கான நடைமுறைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரிக்வஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடுன்ற பேரை மாத்திரதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒரு வேளை இந்த தமிழ்நாடுன்ற பேரை மாற்றினா அவங்க தமிழ்நாட்டு ஆட்சியில் முன்னால் இருந்த சிலர் என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். விஜய் அவர்கள் இப்படி செய்த ஆக்ஷனாக இருக்கட்டும், அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க அதுக்கு அம்மையார் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்தாங்க பாருங்கள். சட்டசபையில் தான் அரசியல் பேச முடியும், பின்ன எங்கே போய் அரசியல் பேசுறது அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே இருக்கிற அறிவுஜீவிகளுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே அந்த கட்சியின் மேலேயும் நமக்கு அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும், ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? திமுக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மட்டும் ஓடலை, காணா போகல. ஆனால் நாடாளுமன்றத்துலேயும் அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஓடிடுறாங்கப்பா. திமுக தமிழ்நாடை பற்றி நான் பேச ஆரம்பித்தா இவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்கப்பா. அவங்கள பிடிச்சி உட்கார வைங்கப்பா யாராவது அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்களா. அந்த ஒரு உண்மையும் இவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க.